இறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுருக்கமாக சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம். நம்ம இலக்கு அடையணும் உண்டா, வயசோ உடல் அமைப்போ முக்கியம் இல்லை. மனசுல தைரியம் உடல் ஆரோக்கியம் இருந்தால் நம்மளோட நோக்கம் இலக்கு அடைகிறது அடையலை. ரெண்டாவது நான் சுருக்கமாக சொல்கிறேன், இந்த நடைபயணத்தை ஆரம்பிச்சிருக்கிற காரணம் என்னென்னா, எதிர்வருகிற ஜனாதிபதி தேர்தலில் வரக்கூடிய தலைமைத்துவம் எங்களோட நாட்டு மக்களுக்கும் கிழக்கு மாகாண மக்களுக்கும் திருகோணமலை மாவட்ட மக்களுக்கும் எங்கள் பிரதேசமான கிண்ணியா மக்களுக்கும் நல்லதை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் நான் இப்படியான ஒரு நடைபயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். மேற்கொண்டு நீங்கள் மேலதிகமான விவரங்கள் அறியணும்னு சொல்லி சொன்னால் டிக்டாக் எஸ்கே முலாஃபின்ற ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டு பாருங்கள். சகல வீடியோக்களையும் பதிவு செஞ்சிருக்கிறேன். நன்றி. இப்போ எவ்வளோ வரைக்கும் நடக்கிற ஐடியாலாம் இறைவன் நாடினால் 50 நாள் பயணம், 50 நாள் பயணங்கள் முடியுமான அளவுக்கு முயற்சி செஞ்சு 50 நாளை விட ஒரு நாள் 2 நாள் முன்னிலையில் வாரத்துக்கு உரிய முயற்சி செஞ்சிருக்கிறேன். நோக்கம் 50 நாள், அது கூட முன்னுக்கு வாரத்துக்கு தான் எதிர்பார்த்தேன். என்னென்னா எங்களோட முலாஃபர் மாமா நான் நேற்று கேள்விப்பட்டேன் நடக்க போகிறாங்களான்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு தான் ஆளை சந்திக்க உண்மையா நீங்கள் நினைச்சானா கொப்பின்னு சொல்லி அது எங்களோட சௌமி பிரதர் அங்கே ஒரு ஆள் காட்டின பாதைக்கு தான் எல்லோரும் போகலாம். அப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு திசையை நோக்கி போக்குள்ள வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். அப்போ அவங்களும் ஒரு தன் முயற்சியை எடுத்து நாங்களும் என்ன சரி செய்வோம்னு சொல்லி செய்வார். இப்போ எய்கிட்டன்னு சொன்னால் இது என்ன பாலம் மாமா, கங்கத்துறை மூதூர் கங்கத்துறையால் ஆள் வந்துட்டுருக்கு. ராகுலியை தாண்டி இனி முன்னுக்கு வார மூதூர் அங்கால இங்கே வார ஆக்கள் எங்களோட சகோதரருக்கு நல்ல ஆதரவை கொடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு சௌமி பிரதருக்கு கொடுத்த ஆதரவை போல் கொடுத்து ஆள் நல்லபடியாக வரவேறுங்க. நன்றி உறவுகளே, நன்றி. மகேந்திர புள்ளில் வருதோ அல்லது ரணில் வாராரோ, சஜித் வாராரோ, இவர் வாராரோ, சரியா யாரு அனுரை வரக்கூடிய தலைமைத்துவங்கள் நம்மளோட மக்கள் அனைவருக்கும் ஏற்ப, தொழிலுக்கு ஏற்ப, அவங்களோட அறிவுக்கு ஏற்ப, தொழிலுக்கு ஏற்ப சம்பளத்தை கொடுத்து பொருளாதாரத்தை இன்னும் இதை விட குறைச்சி தரணுன்றது அந்த நோக்கத்தில் நான் பதிவுகளை போட்டு தான் போயிட்டு நான் ஒரு நோக்கம் இல்லாமல் போகவில்லை. இப்போ இந்த ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணி